அனைவருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி வந்து பார்த்தீங்க அப்படின்னா, செங்கல்பட்டு மாவட்டத்தில கேளம்பாக்கம் ஊராட்சி தொகுதியில இருக்கக்கூடிய ஒரு கோவிலோட சிறப்ப பத்தி தான் சொல்லப் போறேன். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா, ஆடி 3ஆம் நாள் கோலாகலமாக நடந்த கேளம்பாக்கத்தைச் சேர்ந்த கேலியம்மன் கோயில் திருவிழாங்க. இன்றைக்கி காலையிலே கிளம்பிட்டோம் பொங்கல் வைக்கிறதுக்கு. அதுக்காக தான் போய் விறகு எல்லாமே எடுத்துகிட்டு வந்தேன், நீங்க பார்த்தீங்க. அடுத்தது வந்து பொங்கலுக்கு தேவையான ஜாமான்லாம் ரெடி பண்ணிவிட்டு, அதுக்கு அடுத்தது அம்மனுக்கு தேவையான புடவை எல்லாமே ரெடி பண்ணிட்டு, நாளே வீடை சுத்தம் பண்ணி க்ளீனாக வச்சுட்டு, சுத்தபத்தமாக போய் தான் பொங்கல் வைக்கணும்னு சொல்லுவாங்கங்க. கிளம்பிட்டோம் பொங்கல் வைக்கிறதுக்கு. நீங்கள் உங்கள் ஊரில் எப்படி பொங்கல் வச்சிங்க அப்படிங்கிறத வந்து கமெண்டில் பதிவு பண்ணுங்கள். ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு சிறப்பாக ஒவ்வொரு விதமான உணர்வுகளோட பொங்கல் திருவிழா இந்த மாதிரி கோலாகலமாக நடந்துட்டு இருக்கும். ஒரேடியாக கோயிலுக்கு வந்துட்டு அடுப்பு ரெடி பண்ணி அடுப்பு பற்றவே தெரியாதுன்னு சொன்ன ஆளுங்க, இன்றைக்கி நான் வந்து அடுப்பு பற்ற வச்சு அதில் பொங்கலும் வைக்கிறேன். இது வந்து 3வது வருஷம் நான் பொங்கல் வைக்கிறது. பொங்கல் வந்து கிழக்கு பக்கம் நோக்கி பொங்கணும்னு சொல்லுவாங்க. அதுவும் சிறப்பாகவே பொங்கி வழிஞ்சுது. பொங்கலோ பொங்கல் சொல்லிவிட்டு அம்மன்ட்ட வேண்டிக்கிட்டு நல்லபடியாக சிறப்பாக பொங்கல் வச்சுட்டு போகணுமா, குடும்பம் நல்லா இருக்கணும் அப்படிம்பாங்க. எதுக்காக நம்ம பொங்கல் வைக்கிறோன்னு முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. ஒரு குடும்பத்தோட வளர்ச்சிக்கும் குடும்பத்தோட நன்மைக்கும் வீட்டில் எல்லா வித நல்லதும் நடக்கணுங்கிறதுக்காக தான் கோவிலில் வந்து போய் பொங்கல் வைப்பாங்க. பொங்கல் வச்சு அம்மனுக்கு படைக்கும்போது அம்மன் வந்து ஆசீர்வாதம் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. சில காமெடியிலலாம் பார்த்தீங்க அப்படின்னா, இன்றைக்கி பொங்க வைக்க போகிறோம்பாங்க. எதுக்காக அப்படின்னா, எந்த ஒரு நல்லது நடக்கணும்னாலும் நம்ம பொங்கல் வச்சா, அந்த விஷயங்கள் வந்து அந்த வருடத்துக்கு நல்லபடியாக நடக்கும்பாங்க. மாவிளக்கும் பெனஞ்சிட்டேன். பொங்கல் ரெடி பண்ண பானையில் வந்து பார்த்திங்கன்னா, மஞ்சள் குங்குமம் பொட்டு வச்சாச்சு. அடுத்தது வந்து இப்போ அது அம்மன்ட்ட எடுத்துகிட்டு போயிட்டு மாவிளக்கில் விளக்கு ஏற்றி வச்சு அம்மனுக்கு படைக்கணுங்க. அதுதாங்க. ஐயர் ரெடியாக இருக்கார். எல்லாருமே பொங்கல் வச்சுட்டு போயிட்டாங்க. இன்றைக்கி நான் லேட்டாக தான் உள்ளவே வந்தேன். வந்த உடனே என்ன பண்ணேன், கொஞ்சம் நேரம் கூட வெயிட் பண்ணாமல் அப்படியே பொங்கல் வைக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அம்மனுக்கு திரை போட்டிருக்கு. இப்போ நான் எல்லாத்தையும் ரெடியாக கொண்டு போய் வச்சுட்டு மாவிளக்கு தீபமும் ஏற்றி வச்சுட்டேங்க. அம்மனை திறந்துட்டாங்க. நல்லா பாருங்கள், இதுதான் எங்கள் ஊர் அம்மன் மாரியம்மன். கேலி அம்மன் அம்மன் சொல்லுவாங்க. ஆனால் உண்மையானுமே இந்த அம்மன் கிட்ட வேண்டுறது எல்லாமே நடக்குங்க. அதுவும் இல்லாமல் இந்த அம்மன் கிட்ட வேண்டி நடந்துச்சு அப்படின்னா வேப்பஞ்சையில் கட்டிட்டு வலம் வர்றதுங்கிறது வழக்கமாக வருடம் நடந்துட்டு இருக்குங்க. ஈவினிங் தான் அந்த கோவிலில் திருவிழா நடக்க போகுது. நம்ம மார்னிங்கே வந்து பொங்கல்லாம் வச்சு அம்மனை வழிபட்டுட்டு வீட்டுக்கு நாங்கள் கிளம்பணும்னு சொல்லிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் வந்து அம்மனை நல்லா கண்குளிர பார்த்தோம். அம்மனுக்கு வந்து பண்ண அலங்காரங்கள் எல்லாமே வந்து நின்று ரசிக்கும்படியாக இருந்தது. எப்பயுமே பொதுவாக கூட்டமாக இருக்கிற இடத்துல வந்து பார்த்திங்கன்னா, நம்ம அம்மனை வந்து ஒரு நிமிடம் கூட பார்க்க விட மாட்டாங்க. வித்தின் செகண்டில் அமுச்சு விட்ருவாங்க. ஆனால் இன்றைக்கி பொழுதில் நம்ம கொஞ்சம் நேரம் கழித்து வந்து பொங்கல் வச்சதுனால அம்மனை வந்து சிறப்பாகவே தரிசனம் பண்ண முடிஞ்சுது. அவங்கள பக்கத்திலே இருந்து கொடுத்து வச்சுருக்கோம் நாங்கள் அப்படின்னு தான் சொல்லணும். பசங்களை எல்லாமே ஸ்கூலுக்கு அனுப்பிச்சிட்டோம். வருடம் நாங்கள் வந்து தான் பொங்கல் வைப்போம். பொங்கல் அங்கே வச்சுட்டு சாமிக்கு படைச்சிட்டு வந்துட்டு வீட்டில் வந்து அந்த பொங்கலை வச்சுட்டு அதுக்கப்புறம் விளக்கேற்றி நம்ம வந்து படைக்கணும் அப்படிங்கிறது தான் ஒரு சிறப்பான ஐதீகம். அதே மாதிரி வீட்டில் வந்து தூபம்லாம் காமிச்சு பொங்கலில் வச்சு படைச்சிட்டேங்க. ரொம்ப திருப்தியான ஒரு மனநிலைமை இருந்துச்சு. ஒரு பாசிட்டிவ் வைப்ஸ் உருவாகணும். ஒரு குடும்பத்தில் வந்து நல்லது நடக்கணும். சின்ன சின்ன அசம்பாவிதங்கள் நடக்குது அப்படின்னா அதெல்லாம் போக்குறதுக்கு தான் நம்ம கோவிலுக்கே வரோம். அப்படியே இன்றைக்கி பொழுதில் வந்து ஈவினிங் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா டெக்கரேஷன்லாம் பண்ணி சூப்பராக லைட் செட்டிங்லாம் பண்ணியிருக்கு. கூட்டம் இப்போ தான் வர ஆரம்பிச்சிருக்காங்க. 8 மணி டைம் சொன்னாங்கங்க. ஆனால் 9 மணி ஆச்சுங்க சாமி தரிசனத்தை அவங்க ஓப்பன் பண்ணுறதுக்கு. வேப்பஞ்சையில் கட்டிட்டு வலம் வந்தாங்க. அவங்களுக்கு தான் அந்த தரிசனம் முதல்ல காமிச்சாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பசங்களாம் ஜாலியாக விளையாடிட்டு இருக்காங்க. என் பையன் மிரஞ்சன் உங்களுக்கு ஹாய் சொல்கிறான். நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள், என் பிள்ளைங்க ஏதாவது உங்களுக்கு காமெடி பண்ணணும், இல்லை நான் வந்து வீடியோவில் ஏதாவது ஒரு சிறப்பான விஷயத்தை நான் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் கமெண்ட்டில் சொன்னீங்கன்னா என்னால் முடிஞ்ச அளவுக்கு அதை நான் வந்து பதிவிடுறேன். பார்த்திங்கன்னா ஐயப்பன் கோவிலுங்க. கேளம்பாக்கத்தில் இருக்கக்கூடிய கேலியம்மன் கோவிலில் ஐயப்பனுக்குன்னே தனியாக வந்து கோவில் கட்டியிருக்காங்க.
இந்த கோவில் வந்து ரொம்ப சிறப்பானதும் கூட. ஒவ்வொரு வருஷமும் இடுமுடி கட்டுறதுக்காகவே விநாயகர் கோவிலில் பண்ணிட்டு இருந்ததை இப்போ வந்து கேலியம்மன் கோவிலில் பண்ணணும் இனிமே அப்படிங்கிறதுக்காக பண்ணாங்க. ஐயப்பன் தரிசனம் சூப்பர். அதுக்கப்புறம் மஞ்சமாதா அம்மா, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கடைசியாக நட திறந்துட்டாங்க. பார்த்திங்கன்னா அம்மன் வந்து அழகாக பச்சை கலரில் ஜொலிக்கிற அளவுக்கு அலங்காரம் செய்யப்பட்டிருக்குங்க. இதுதான் இன்றைக்கான பிரசாதம். நன்றிங்க. உங்கள் ஊரில்